கர்த்தர் நல்லவர். நாம் ஆண்டவருக்காக இங்கே கூடி வந்திருக்கிறோம். காரணம், இந்த வாழ்க்கையை தந்தது கர்த்தர். எத்தனை பேர் சொல்வீங்க, இன்று நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை? ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. சொல்லுங்க, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே உள்ள விசேஷம் என்னவென்றால், நாம் பார்த்து ஆராதிக்கிறவர்கள் அல்ல, நாம் கேட்டு ஆராதிக்கிறவர்களும் அல்ல, நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் கூட அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நன்றியோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். சொல்லுங்க, எக்காலமும் எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். கைகளை தட்டி, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. சந்தோஷமாய் கரங்களை தட்டி, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. ஒரு செய்யோட சொல்லுங்க, நீர் செய்ததை, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அவர் தந்தது. எஸ், நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசிப்பே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. ஆவே, உம்மை ருசிப்பே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. சொல்லோ, இக்கட்டுக்கெல்லாம் நன்றியப்பா. கிருபையாண்டவர். நல்ல கைகளை கட்டி, நீர் செய்ததை, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை சொல்லும் போதே, சொல்லும் போதே நம்ம உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. இந்த வாழ்க்கை ஹல்லேலூயா. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. பாடுவோம். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே.
எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நன்றியோடு சொல்லுவீங்க? எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எட்டாததை என் கையில், எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். ஒரு விஷயம் கூட, எட்டாததை, எட்டாததை. நன்றியப்பா. நல்ல கைகளை தட்டி நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஆமே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே. ஹல்லேலூயா. ருசித்தவர்கள் சேர்ந்து சொல்லும், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், ஓ அவர் கிருபை. பாதுகாத்தாரே, 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 பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. நன்றியோடு சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை. விசுவாசத்தோடு இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். ஓ அவர் கிருபை என்றும் உள்ளதே. இன்னும் நடத்துவார், அவர் கிருபை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜீசஸ், ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் கிருபையாய் நம் மத்தியிலே எழுந்தருளி மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் மாத்திரம் நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்க நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த இருக்கிற வார்த்தையானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. We bless your name, Jesus. Hallelujah. Amen. Amen. வானம் பூமி ஒளிந்து போனால் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனால் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி. எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆஹா
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு விஷயம் கூட உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த இரவு ஜெபத்துக்காய் சில வாரங்களுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய ஆவியானவர் சிந்தையில வைத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாத்திராகமம் 32வது அதிகாரம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை இஸ்ரவேலர்கள் செய்கிறார்கள். மோசே வந்து பார்த்தபோது அவனால் அதை தாங்க முடியவில்லை. அவர்கள் உண்டு பண்ணி வைத்த கன்றுக்குட்டியை உடைத்து விட்டு இப்பொழுது மோசே ஒரு அழைப்பை கொடுக்கிறான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? காமனா இந்த அழைப்பு. எல்லா கோத்திரத்தாரும் அங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் பட்சத்தில் மோசே நின்று இந்த அழைப்பை கொடுக்கிறான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னபோது லேவி புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பட்சத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம்? இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு, சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களுக்கு, எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்திற்கு, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டவர்களுக்கு, கர்த்தருடைய மன்னாவை புசித்தவர்களுக்கு, கன்மலையின் தண்ணீரை குடித்தவர்களுக்கு, கர்த்தருடைய தயவினாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் கர்த்தருடைய நன்மையினாலும் வாழ்ந்து சுகித்திருக்கிறவர்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள் யார்? இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் இதே அழைப்பை தான் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள். கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள் என்றால் அவரோடு இருக்கிறது, அவருக்காக இருக்கிறது. அவரோடு அவருக்காக, அவரிடத்தில் வருகிறவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய 3.5 வருட ஊழியத்திலே அவருடைய அழைப்பை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தெரியும். அவர் கூப்பிடுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஒரு சத்தம் அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது. அந்த சத்தம் மட்டும் அவரிடத்திலிருந்து வரவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்றும் இன்னொரு அழைப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றும் அவர் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த போது ஒரு திரள் கூட்டம், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம். காரணம், அவருடைய அழைப்பை அப்படிப்பட்ட அழைப்பு. யோவான் ஸ்நானனுடைய அழைப்பு விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுறார். இயேசு எப்படி அழைக்கிறார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாசமா கூப்பிடுறார். எல்லாரும் வந்தாங்க, ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் அவரிடத்தில் வந்தது. ஆனால் அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்போது ஒரு சின்ன கூட்டம் இயேசுவை பின்பற்றினார்கள். அதையும் தாண்டி இன்னொரு அழைப்பையும் சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். அந்த கூட்டம் யாருன்னு பார்த்தா விரல விட்டு எண்ணலாம், எண்ணிக்கைக்கு உட்பட்ட ஒரு சிறு கூட்டம். அந்த சிறு கூட்டத்தை கொண்டுதான் கர்த்தர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்றும் கர்த்தர் அதை செய்து கொண்டு இருக்கிறார்.
தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்பதை அறிந்து பிசாசானவன் அநேகரை தன் பக்கம் இழுக்கும் போது இந்த பக்கத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை தேடி அந்த ஒரு மனிதனை நிறுத்தி அந்த ஒருவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே வைத்த சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவனுடைய 5 அடையாளங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்களானாலும் இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறதுனால நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் பட்சத்தில் நிற்பவனுடைய முதலாவது அடையாளம், அவன் கர்த்தருக்கே முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தருக்கே முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், லேவி புத்திரர் அவனிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லேவி புத்திரரிடத்தில் மோசே செய்ய சொல்ல போகிற காரியம் என்னவென்று லேவியருக்கு தெரியாது. அடுத்து என்ன செய்ய சொல்ல போறார் எதுவுமே தெரியாது. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்தாச்சு. அடுத்து அவர் என்ன செய்ய போறார், என்ன செய்ய சொல்ல போறார்னா, நீ உறவு பார்க்காத, வேற எதையும் பார்க்காத, எல்லாரும் என்ன செய்து போடு, வெட்டி போடு சொல்றார். ஆமென். இவங்க வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே இல்லை. ஆமென். அநேகர் யோசித்து வராமல் இருக்கிறவர்களும் உண்டு, வந்த பிற்பாடு யோசிக்கிறவர்களும் உண்டு. இவர்கள் யோசிக்காமல் வந்தார்கள், வந்த பிறகும் யோசிக்கவில்லை. ஏன் தெரியுமா? இவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். கர்த்தருக்கு முக்கியத்துவம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது அல்லவா? ஆண்டவரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கேட்டா எல்லாரும் தான் கை தூக்குவோம். ஆமே. ரோட்டில் போறவங்களையும் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்குமான்னு. அவங்க சொல்லுவாங்க, உங்களை தான் எங்களுக்கு பிடிக்காது, ஆண்டவரை எங்களுக்கு நல்லாவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆமே. யாருக்குங்க இயேசுவை பிடிக்காது? நம்மளை தான் பிடிக்க மாட்டேங்குது. இயேசுவை எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா. ஏரோதுவர் அவரை பார்க்க விரும்பினான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்து அவரை காப்பாற்ற மனதா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம கொடுக்கிற ஸ்தானம் என்ன? ஆமென். அவர் இருக்க வேண்டிய இடத்துல தான் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் மோசே அழைக்கிறான், கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார்? உடனே லேவியர் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு, நாங்க ரெடி, ஆனா நாங்க என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு ஓகேன்னா நாங்க வரோம், இல்லைன்னா நாங்க வர மாட்டோம். அப்படி அவங்க ஆப்ஷன் கேட்கல. அடுத்து செய்ய சொல்ல போகிற காரியம் என்பது எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம். எல்லாரையும் வெட்டி போடு அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியமானது? ஆண்டவரே, இதுக்காக என்னை அழைத்தீர், இதுக்காகவா நான் வந்தேன், இதையே என்கிட்ட செய்ய சொல்றீங்க? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கரளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். நம்ம அந்த மேலே கட் பண்ணி அந்த ஒரு லைனை மட்டும் அடிச்சு ஸ்டிக்கர் அடிச்சு வீட்டில் விட்டுருவோம். ஆண்டவரே, தாவீது கரளின நிச்சயமான கிருபை, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா நீ வரும்போதே எப்படி வரணும் தெரியுமா? அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு, வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் சாய்க்கணுமா வேண்டாமா? இல்ல இல்ல, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். இப்படி நான் அவரை நம்பணும். அப்படின்னா அவர் யார் என்கிற அறிவு எனக்கு தேவை. எனக்கு ஒன்று தெரியும், ஆமேன், ஆண்டவர், ஆமேன், அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, தீமைக்கல்ல. என் ஆண்டவருடைய திட்டத்துல தீமை கிடையாது என்று நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர், என்னுடைய திட்டத்துல தீமை இருக்கிறது, நான் எனக்கென்று போடுகிற திட்டத்துல தீமை இருக்கிறது, நான் என் குடும்பத்துக்கென்று போடுற திட்டத்துல தீமை இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கென்று நான் போடுகிற திட்டத்துல தீமை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய திட்டத்துல தீமை கிடையாது. ஆமென். அநேக காரியங்கள் நமக்கு புரியாது. யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தை குறித்து யாக்கோபு நிருபத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் பொறுமையையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். யார் லைஃபை வச்சு சொல்றாரு? யோபு லைஃபை வச்சு பார்க்கும்போது அவர் உருக்கம் உள்ளவரா? அங்க ஒருத்தன் உருகிட்டே இருக்கிறான், எல்லாமே அவுட்டு. ஆனா கர்த்தரை குறித்து அங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் மிகுந்த
உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். பல காரியங்கள் நமக்கு ஆரம்பத்திலையும் தெரியாது, இடையிலையும் தெரியாது, ஆனா அந்த செயல் முடியும் போது தெரியும். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று நாம கொடுக்கிற ஸ்தானம், செவியை சாய்த்து வாருங்கள். பல நேரத்தில் நம்ம செவிகளை விலக்குகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவியை விலக்குறோம்னாலே அந்த இடத்துல நம்ம அந்த முக்கியத்துவம் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல இருந்து நம்ம கர்த்தரை கீழே இறக்குறோம். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை சொல்லும் போது சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மோரியா மலையிலும் ஆபிரகாமே அப்படின்னு சொன்னது, இதோ அடியேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன சொல்லி நம்மை அழைத்தார் தெரியுமா? என்னுடைய நுகம் லகுவாயிருக்கும். அதன் அர்த்தம் என்ன? நம்மால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் ஒருபோது நம்மிடத்தில் செய்ய சொல்ல மாட்டார். ஆமென். மோசே கிட்ட சொன்னார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசையால என்ன செய்ய முடியும் தெரியுமா? கோலை நீட்ட முடியும். என்ன செய்ய முடியாது தெரியுமா? சமுத்திரத்தை பிளக்க முடியாது. மோசே அந்த நேரத்தில் நான் எப்படி சமுத்திரத்தை பிளப்பேன்னு சொல்லி தன்னால் முடியாததை யோசித்து கொண்டு தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருந்திருப்பான் என்றால் அந்த சமுத்திரம் பிளந்திருக்காது. மோசே தன்னால் முடிந்ததை செய்தான். அவன் கோலை நீட்டினால் தன்னால் முடியாததை செய்யும்படிக்கு ஆவியான ஒரு காற்றை அவனுக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நாம் தனியாய் செயல்பட மாட்டோம், கர்த்தரும் நம்மோடு கூட சேர்ந்து செயல்படுவார். அதுதானே பவுல் இடத்துல சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை தூக்கி போடுன்னு சொன்னா நம்மளால தூக்கி போட முடிகிறதா? விடு என்று சொன்னால் விட முடிகிறதா? இந்த லேவியரை பாருங்கள், கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படி அவர்கள் வருகிறார்கள். மோசே ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறான், அவர்கள் உடனே செய்கிறார்கள். ஏன் உடனே செய்யறாங்க அப்படின்னா, அவங்க எதை சுமந்து கொண்டு இதுவரை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தலையில சாபத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். யாக்கோபு அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க தன் அண்டை வரவழைக்கும் போது சிமியோன் வந்து நிற்கிறான், லேவி வந்து நிற்கிறான், எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. யூதாவோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதம் பெறுவான் என்று பார்த்தால் லேவி சிமியோனோடு கூட சேர்ந்து சாபத்தை பெறுகிறான். எப்படிங்க இருக்கும்? அப்பா லாஸ்ட்ல எல்லாரையும் பிளஸ் பண்ணும்போது லேவியை சபித்து விட்டு கண்ணை மூடிட்டார். ஆமென். சாபத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். வாழ்க்கையில எத்தனை அடிபட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான தருணத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எப்படியும் வாழலாம் என்று அர்த்தம் இல்லை, மாற்றத்துக்கான ஒரு தருணம், சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் லேவி, ஒரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆமன். இப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆமென். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? ஆமென். மோசே சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை காலம் அவர்கள் சுமந்து வந்த சாபத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் இது. இத்தனை காலம் அவர்கள் சுமந்து வந்த சாபத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள். அவர்களுக்கு கிடைத்த தருணத்தை அவர்கள் சரியாய் பயன்படுத்தினார்கள். அவர்கள் கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரெண்ட்ல வைக்கிறாங்க. கர்த்தருக்காக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அன்று தங்களில் வெளிப்படுத்தின மாம்ச கிரியை நிமித்தம் அவர்கள் தலை மேல சாபம் வந்தது. மாம்ச கிரியை நிமித்தம் நிற்க முடியவில்லை. மோசே எகிப்திலே வெளிப்படுத்தின மாம்ச கிரியை நிமித்தம் மோசேக்கு எகிப்திலே நிற்க முடியவில்லை. எகிப்தில் நின்று அங்கே இருந்து இரட்சகனாய் மாற வேண்டும். ஆனால் அவனில் வெளிப்பட்ட மாம்ச கிரியை நிற்க முடியாது. பேதுரு மறுதலிப்பதற்கு காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவனில் வெளிப்பட்ட மாம்ச கிரியை. அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். கர்த்தரோடு சமுத்திரத்தில் நிற்க முடிந்த பேதுருவுக்கு ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி நிற்க முடியல. ஏனென்றால் அந்த இரவில் அவன் பட்டயத்தை எடுத்து ஒருவன் காதை வெட்டுகிறான். அந்த இடத்துல அவனால் நிற்க முடியல. நீயும் அவர்களோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே என்று கேட்கும் போது அவனுக்கு பதில் இல்லை. மாம்ச கிரியை நம்மில் வெளிப்படுத்தும் போது நம்ம மேல அழைப்பு இருந்தாலும், நம்ம மேல அபிஷேகம் இருந்தாலும் நம்மளால நிற்க முடியாது. மாம்ச கிரியை வெளிப்படுத்தி பழிக்கு பழி வாங்குற செயலை செய்துவிட்டு தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் பெறும்படிக்கு வந்து நிற்கிற லேவி மேல சாபம் விழுகிறது. அந்த சாபத்தை சுமந்து கொண்டு இதுவரை வருகிறார்கள்.
இப்பொழுது கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். லேவி கர்த்தர் பட்சத்துல வந்து நிற்கிறான். அவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். வேற எதையுமே பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, வீட்டை பார்க்கல, உறவை பார்க்கல, வேற ஒன்றையும் பார்க்கவில்லை. அவன் எல்லாருக்கும் மேல, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரை பார்த்தான். எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதத்தையே அவன் மூலமாய் சொல்லும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தார். இந்த லேவி கோத்திரத்தார் தான் இஸ்ரவேலை போய் பிளஸ் பண்றாங்க. கர்த்தர் எப்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்காக நின்றால் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம், லேவி மேல கர்த்தர் வைத்த திட்டம் அப்படி. இந்த ராத்திரி வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை அப்படிதான். லேவி வழியிலே கிடந்தவன் அல்ல. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கோடு பேசும்போது ஆபிரகாமின் அறையில் இருந்தவன் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்னதின் அர்த்தம்? தேவியை தேவன் தெரிந்தெடுத்தது, லேவியை தேவன் பிரித்தெடுத்தது தற்செயலாய் அல்ல. ஆபிரகாம் அறிவதற்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நாம் இங்க கூடி வந்திருப்பதும் தற்செயலாய் அல்ல. ஆமென். இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணினதும் தற்செயலாய் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க இருக்கும்? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று பார்த்தவனை கொண்டு இஸ்ரவேலையே ஆசீர்வதிக்கும்படி வைக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து வெளியே வந்து கைகளை நீட்டி கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவாராக என்று எல்லாரையும் பிளஸ் பண்ணும்படிக்கு கர்த்தர் அவர்களை மாட்டினார். இவங்க அப்படி என்ன செய்தாங்க தெரியுமா? எதையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. கர்த்தருக்காக, 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 கர்த்தருக்காக. கொஸ்டினே பண்ணல, ஏனென்று கேள்வி கேட்கவில்லை. கர்த்தருக்கு முக்கியத்துவம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்த துணைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றுக்கும் மேல நாம் பெற்ற பெரிய பாக்கி என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் கொண்டிருப்பது. இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருக்கு தான் முக்கியத்துவம். அவருடைய காரியத்தில் ஆப்ஷன் வைக்கவே கூடாது. அவருடைய காரியத்துக்கு நம்முடைய செவிகள் வந்து, நீங்கள் செவியை சாய்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். ஆமா, நீங்க சொல்லுங்க ஆண்டவர், அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்றேன். இது அல்ல. நான் வரும்போதே தீர்மானத்தோடு தான் வரணும். ஆண்டவருக்கு நான் எஸ் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட நான் எது மட்டும் சொல்லிடவே கூடாது தெரியுமா? நோ சொல்லிடவே கூடாது. ஆண்டவர்கிட்ட எஸ் மட்டும் சொல்லணும்னா உலகத்துக்கு நிறைய காரியத்துக்கு நம்ம நோ சொல்ல வேண்டி வரும். ஆபிரகாமை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீ உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படிங்கிறார். எதுவுமே சொல்லல, நான் உனக்கு காட்டுவேன், நீ வா அப்படிங்கிறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வருகிறான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் கொஞ்சம் ட்ராக் மாறுறார். ட்ராக் மாறி யார் பிறக்கிறா அப்படின்னா இஸ்மவேல் பிறக்கிறார். ஆபிரகாம் புறப்படும் போதே லோத்தை அழைத்து கொண்டு தான் போகிறார். ஒருவேளை அப்பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருப்பார், ஒருவேளை, ஏன்னா ஆபிரகாம் வீட்டில் தான் லோத்து வளர்கிறான், லோத்தை வச்சு தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரோ அப்படி சொல்லிட்டு லோத்தை அழைத்து கொண்டு போகிறான். 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் லோத்தை ஆபிரகாமை விட்டு செப்பரேட் பண்ணுறார். ஆமென். கர்த்தருடைய திட்டத்துக்கு மாற நம்ம ஒன்று நினைக்கிறோம் தெரியுமா? நினைக்கும் போதே ஆண்டவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மிடத்திலிருந்து நிறைய காரியத்தை பிரிக்கிறவர். ஆமென். அப்படி ஆண்டவர் விலக்கின அநேக நபர்களுக்காக, அநேக காரியங்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லோத்து போயிட்டார். 12வது அதிகாரத்தில் அழைப்பை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். லோத்தோடு புறப்படுகிறான். 13வது அதிகாரத்தில் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வருவது போல இருக்கிறது. லோத்து வெளியே போகிறான். 14வது அதிகாரத்தில் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. லோத்துக்காக ஃபைட் பண்ணி ஆபிரகாம் ஜெயிக்கிறான். இனியாவது லோத்து வருவான்னு பார்க்கும்போது இனியும் லோத்து வரவில்லை. லோத்து மீண்டும் சோதோமுக்கு தான் போகிறான். 15வது அதிகாரத்தில் இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 86.
கர்த்தர் பேசுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஐ எம் யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் வெரி கிரேட் ரிவார்ட்னு சொல்லும் போது அதுவரை ஆமீன் சொல்லிட்டு இருந்த ஆபிரகாம், என்ன தருவீர் ஆண்டவரே, நானும் 11 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், இப்ப தருவேன், வச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு நீங்க தரவே மாட்டேங்கிறீங்க, என்ன தருவீர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோக்கஸ் யார் மேல போகுதுன்னா, இதுவரை லோத்து மேல கவனம் வச்சவன் இப்பொழுது எலியேசர், ஆண்டவர் எலியேசர் அப்படிங்கிறான். ஆண்டவர் வெளியவா அப்படின்ட்டார். நீ போட்ட கூடாரத்துக்குள்ள இருந்து பார்க்காத ஆபிரகாமே, நான் ஒரு கூடாரத்தை போட்டு இருக்கிறேன், நீ அதை பாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படிங்கிறா. எத்தனை பேர் நட்சத்திரம் என்ன இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சிலருக்கு நட்சத்திரம் அப்படி பறந்துட்டே இருக்கும் இந்த டைம்ல. ஆமென். நட்சத்திரத்தை நீங்க எண்ணி பார்த்துட்டீங்கன்னா தெரியும், இந்த 6 மணிக்கெல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்கும், ஒவ்வொரு ஸ்டாரா பார்க்கும்போது ஒரு 4-5 ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படி என்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் இன்னொன்று இருக்கிறத பார்க்க முடியும். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் அதிகம் இருக்கிறத பார்க்க முடியும். நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் இப்படி ஒவ்வொன்றா எண்ணிட்டு இருக்கும்போதே கர்த்தர் ஆபிரகாமை தட்டி, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். 16வது அதிகாரத்தில் இப்பொழுது சாராள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், நீர் அவரிடத்தில் பிரவேசியும், எனக்கு அப்படி ஒரு குமாரன் கிடைப்பான் அல்லவா அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லல. ஏன் சொல்லல? சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன், இல்லைன்னா எனக்கும் தூக்கம் வந்துடும். சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? எலியேசருக்கே வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். ஆகாருக்குன்னா எங்க கொண்டு போ, நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு தெரியும் அங்கிருந்து என்ன பதில் வரோடு. ஆமென். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஸ்தோத்திரத்துடன் உங்க எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவருக்கு உண்மையில எல்லாம் தெரியப்படுத்துறோமா? ஏன்னா நமக்கு தெரியும் ஆன்சர் என்ன வரோன்னு. ஆண்டவர் எங்களுக்கு தெரியாத ஆண்டவர் உங்களை பத்தி. எலியேசருக்கு எங்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தீங்க. ஆகாரம்னா ஆபிரகாம், நீ எகிப்துக்கு எதுக்கு போன? ஆகாரத்துக்கு தானே போனேன். அப்போ ஆகாரத்தை தானே வாங்கிட்டு வரணும், நீ ஆகாரோட வந்த, அதுவே தப்பு. ஆமென், ஹல்லேலூயா. கேட்கல. நம்ம நிறைய காரியம் கேட்க மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியும். நம்ம ப்ரோக்ராம் போடுறோம், நம்ம தான் ப்ரோக்ராம் போடுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்ட நோம்பார். ஆமென். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டது போல தான் நம்ம கூப்பிடுவோம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு. அங்க வந்து இனி வேற வழி இல்லைன்னு வரும்போது, ஆண்டவரே, அது மரியாளா இருந்தாலும் இயேசு சொல்லுவார், எனக்கும் உனக்கும் என்ன? அவங்க யாரு கெஸ்ட், நான் யாரு கெஸ்ட். எனக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல குறைவு வந்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மரியாள் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஜீசஸுக்கு. எவ்வளவு ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோமோ அவ்வளவு கிரியை வெளிப்படும். ஆமென். ஆண்டவர் 13 வருஷம் ஆபிரகாம்கிட்ட பேசவில்லை. 99வது வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் நிச்சயமாகவே உன்னை பிளஸ் பண்ணுவேன்பா. ஆமா, இப்பதான் பேரே வெளிப்படுத்துறார். எப்போ பேரை வெளிப்படுத்துறார் தெரியுமா? அவனுடைய சரீரம் செத்த பிறகு. இல்லைன்னா ஆகார் பையனுக்கு என்ன பேர் வச்சிருப்பார்? நிறைய காரியம் கர்த்தருக்கு தெரியும் எப்போ வெளிப்படுத்தணும்னு. ஹல்லேலூயா. இப்போ ஈசாக்கு பிறக்கிறான் பாருங்க. ஈசாக்கு மேல ரொம்ப பாசம். 21வது அதிகாரத்தில் ஈசாக்குக்காக ஒரு பெரிய விருந்து பண்ற ஆபிரகாம். விருந்து முடிஞ்சு சாராள் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, இந்த அடிமை பெண்ணும் பையனும் நீ இந்த வீட்டில் இருந்தா நல்லா இருக்காது, நீங்க அவங்கள துரத்திருங்க. ஆபிரகாமுக்கு இது தாங்க முடியல. சாராளுக்கு மேட்டர் கிடையாது, ஆனா ஆபிரகாமுக்கு இது விஷயம். ஏனென்றால் இஸ்மவேல் ஆபிரகாமுடைய வித்து. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த காரியம் துக்கமாயிருந்தாலும் ஆபிரகாம் ஈசாக்குக்காக இஸ்மவேலை துரத்திட்டான். சில காரியத்தை விடுறது ரொம்ப கஷ்டம்தான், துக்கமான காரியம் தான். ஆனாலும் ஈசாக்குக்காக, ஈசாக்கா இஸ்மவேலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தபோது இஸ்மவேலை வெறுத்து துரத்தவில்லை, இஸ்மவேல் வேண்டாம் என்று துரத்தவில்லை. ஈசாக்குக்காக ஆபிரகாம் இஸ்மவேலை துரத்தி விட்டான். வேதம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 22வது அதிகாரம்.
என்ன சோதனை தெரியுமா? உன் குமாரனும் உன் ஏக சுதனும் மான ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். அவர் மொட்டையா உன் பையனை பலி செலுத்துன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஓடி போய் இஸ்மவேலை கூட்டிட்டு வந்திருப்பார். ஆண்டவருடைய சோதனை எப்பவுமே தெளிவாக தான் இருக்கும், அதுல குழப்பமே இருக்காது. உன் குமாரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகி ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலி செலுத்து. 21வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சோதனை. ஆபிரகாமா ஈசாக்கா இஸ்மவேலா? 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சோதனை. ஈசாக்கா ஆண்டவரா? என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? சோதம் அழிக்க போறேங்கிற காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின போது காலில் விழுந்து கிடந்தான் ஆபிரகாம் லோத்துக்காக. ஆனா ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் போது ரெடி ஆகுறான். என்ன ஆண்டவரே, டவுட் ஆண்டவரே, நான் கொஞ்சம் என் பிள்ளை மேல பாசம் வச்சதும் டவுட் வந்துட்டு ஆண்டவரே, ஒன்று சொல்றேன் ஆண்டவரே, ஈசாக்குக்காக நான் இஸ்மவேலை இழப்பேன், ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் என்னை அழைத்த ஆண்டவரே நான். ஆமென். அவர் ரெடி ஆகிறான் பாருங்க. ஹல்லேலூயா, அவர் ரெடி ஆகிறான் பாருங்க. எங்க ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈசாக்கை கொடுத்தானோ, அது போலதான் பிதாவாகிய தேவன் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த இடத்துல கர்த்தரால சும்மாவே இருக்க முடியல, அழைத்து கொண்டு போறாங்க பாருங்க. ஈசாக்க பாருங்க, அப்பா எப்படி தூக்கத்துல தான் தட்டி இருப்பார், மகனை ஈசாக்கு எழும்பு கிளம்பு, அவ்வளவுதான். அப்பா ஏன்பா, எங்கப்பா, எதுக்குப்பா, நேற்று நைட் இந்த பிளான் சொல்லலையேப்பா. இல்ல, இதான் நேச பிள்ளைக்கு அடையாளம். ஆமே, புறப்பட்டு வராங்க. வர வழியில் அம்மா எங்கன்னு கேட்கல, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான். ஆராதனைன்னு சொல்ற, நம்ம ஆராதிக்க போறோம், நானும் என் பிள்ளையாண்டனும் போய் தொழுது கொண்டு வரோம். வர்ஷிப்னா ஒரு மைண்ட்ல வேற, ஆண்டவரே நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி இல்லாம நெருப்பு இருந்தாலும் விறகு இருந்தாலும் அது ஆராதனை கிடையாது என்று அன்னைக்கே நேச பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஈசாக்கு அழிக்கல. இந்த இடத்துல பலி என்பது என்ன தெரியுமா? பலி என்பது என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் கடையில் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கடையில ஒண்ணு எழும்பிட்டுனா அதை நான் எங்க வைக்கணும் தெரியுமா? பலிபீடத்துல. பலிபீடத்துல நான் வச்சுட்டேன், நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அர்த்தம். ஆமென். கர்த்தர் தாவீது சொல்ற, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நாள் நன்மை எனக்கு முன்பாக அல்ல, நன்மை என்னை தொடரும். காரணம், எனக்கு முன்பாக நான் ஒருத்தரை செட் பண்ணி வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழைய பாடல் உண்டல்லவா, வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும், மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும், முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். என்ன வார்த்தை, ஒரு half நோட் குறைச்சிருப்பேன். உமக்கும் எனக்கும் இடை. எத்தனை பேர் விரும்புறீங்க? எதுக்கு இப்ப கை தூக்கணும்? ஆமே, உமக்கு ஆண்டவரே எனக்கு எல்லாம் வேணும்பா, எனக்கு எல்லாம் வேணும். மனுஷனே அந்த 5 காரியத்தை தான் அவனுடைய மெயின் ஜெபமே. ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, 3 பெட்ரூம் வீடு, 4 சக்கரத்தில் ஒரு காரு, பெருசா 5 டிஜிட்ல சம்பளம். ஆண்டவர் இவ்வளவு தந்தீங்கன்னா, ஆமே ஆண்டவரே இது 5 தேவைப்பா, ஆனா இதுல 5ல 1 கூட உமக்கும் எனக்கும். பாட வரல இல்ல, கைகளை உயர்த்தி. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி. உமக்கும் எனக்கும் என்றுமே
நமக்கு ஆண்டவருக்கு இடையில ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், அதுதான் விக்கிரகம். அதுதான் விக்கிரகம். எனக்கு ஆண்டவருக்கு இடையில எதுவுமே வந்துடக்கூடாது. நாம் பாடணுமே, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் தந்தது. ஆமே, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாய்மையில் இருந்தோம். ஹல்லேலூயா. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாள்ல ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை, உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இதுதாங்க நம்ம ஆரம்பம். இங்க இருந்து தான் தூக்கினார். நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே உனக்கு அது குறைவில்லாது இருந்தது. ஒரு குறைவில்லை. அவருடைய மகிமையை வைத்தார், அவருடைய கிருபையை வைத்தார். அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் வந்த பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கிடையில. நமக்கு ஆண்டவர் கிடையில. நம்முடைய வாழ்க்கையில நன்மையை முன்னாடி வச்சுட்டோம்னாலே அது நமக்கு ஆண்டவர் கிடையில. தடையாதான் இல்ல. கர்த்தருக்கு முக்கியத்துவம். கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு முடியவில்லை, அது ஈசாக்கோடு தொடர்ந்தது. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றென்ன? நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் எந்த வார்த்தையை நம்பி பிடிச்சிட்டு நிக்கிறேனோ அதே வார்த்தையை என் தலைமுறையும் பிடிச்சிட்டு நிக்கணும்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில மோரியா மலையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரால் தாங்க முடியல. ஆண்டவருக்கு அங்க இருக்கவே முடியல. ஆபிரகாமே கூப்பிடுறார். பிள்ளை மேல கை வச்சிராத, பிள்ளை மேல கை வச்சிராதன்றார். அவரால் தாங்க முடியல. அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். அவனை பெருக பொண்ணே உன் சந்ததியார் சுதந்திரிப்பாங்க. சந்ததிக்கு அந்த பிளெஸிங்கை அப்படியே பாஸ் பண்றார். கர்த்தருக்கு முக்கியத்துவம். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொன்னார், ஒருத்தன் எனக்கு சீஷனா இருக்க விரும்பினா அவன் தன் மனைவியை நேசிக்க கூடாது, புருஷனை நேசிக்க கூடாது. அப்படி சொல்லல. என்னிலும் அதிகமாய் மனைவிக்குரிய ஸ்தானத்தை மனைவிக்கு கொடுக்கணும், நேசத்தை கொடுக்கணும். அந்த விஷயத்துல தாராள பிரபுவா இருக்கக்கூடாது. ஆமென். புருஷனுக்குரிய ஸ்தானத்தை புருஷனுக்கு கொடுக்கணும், பெற்றோருக்குரிய கனத்தையும் நேசத்தையும் அந்த ஸ்தானத்துல அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் மாற்றக்கூடாது. அது போலதான் கர்த்தருக்குரியதை அது கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அந்த இடத்துல பெற்றோரையும் தூக்கி வைக்க கூடாது, துணையும் தூக்கி வைக்க கூடாது, பிள்ளைகளையும் தூக்கி வைக்க கூடாது, வேற எதையும் தூக்கி வைக்க கூடாது. ஆமே. கர்த்தர் பட்சத்தில் நிற்க. ஆமே. நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஒருவேளை நாம் நினைப்பதற்கு மாறாக நடந்தாலும் கர்த்தரை விட்டு போக மாட்டோம். ஆமே. தேவைக்காக தேவனை தேடாதே, தேவனை தேடு, தேவை உன்னை தேடி வரும். ஆண்டவர் அதுதானே சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இரண்டாவது, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? யாத்திராக 33வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடி மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டான். இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் இருக்க மாட்டான். இந்த 32வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது, நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் மோசே அழைக்கிறார். 24வது அதிகாரத்தில் அழைக்கிறார். மோசே மாத்திரம் என்னிடத்தில் வரலாம் அப்படிங்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை, மோசே மாத்திரம் என்னிடத்தில் வரலாம். 3வது அதிகாரத்தில் கர்த்தர் முட்செடியில் எழுந்தருளின போது மோசே அந்த அற்புத காட்சியை பார்க்க நான் கிட்ட வருவேன் என்று பக்கத்தில் வரும்போது மோசே வராதேனார். 3வது அதிகாரத்தில் வராதேனார். 24வது அதிகாரத்தில் மோசே மட்டும் வா அப்படிங்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். மோசே இப்பொழுது மலை ஏறி போகிறார். கர்த்தர் நிறைய காரியத்தை பேசிட்டே இருக்கிறார்.
சில நாட்கள் கடந்து போகிறது, மோசே இறங்கி வர தாமதமாகிறது. ஜனங்களுக்குள்ளே பதட்டம். மோசைக்கு என்னாச்சுன்னு தெரில, மோசைக்கு என்னாச்சுன்னு தெரில. ஆமென். என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை தான் இது. இதே மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தானே, அந்த மோசைக்கு என்னாச்சுன்னு விசாரிக்கவோ தேடவோ ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மோசே எப்பொழுது கர்த்தரோடு உறவாட ஆரம்பித்தானோ, கர்த்தருக்காய் நிற்க ஆரம்பித்தானோ, அவன் சில நாட்கள் இல்லாமல் போனதுமே ஜனங்கள் பதற ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களை தேடாததுக்கும் காரணம் நீங்க தான், உங்களை தேடுறதுக்கும் காரணம் நீங்க தான். நம்மளை யாருமே தேடல. என்ன யாருமே தேடல, தேட வைக்கல. நம்ம இதே ஆரோனும் தேடி வரல, மிரியாமும் தேடி வரல. இஸ்ரவேல் ஒருவனுக்காக மோசே ஃபைட் பண்ணி ஒருத்தனை அவனுக்காகவா மோசே கொன்றான்? இன்னொருவனுக்காக அல்லவா? அவனும் தேடி வரல, யாரும் தேடி வரல. ஏன் தெரியுமா? தேவனோடு உள்ள சந்திப்பு இன்னும் வாழ்க்கையில் இல்லை. எப்பொழுது கர்த்தரோடு உறவாட ஆரம்பித்தானோ, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்க உறுதியா இருந்து பாருங்க. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இப்போ ஜனங்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல, மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆமென். அதனால நேர ஆரோன்ட்ட போய் முறையிடுறாங்க. ஆரோன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜனங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க? எங்களை வழி நடத்தி செல்லும்படிக்கு எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்றாங்க. ஆரோன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜனங்கள்ட்ட இருந்து பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வாங்கி, இந்த பொன் ஆபரணங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைத்தது? எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் அவர்கள்ட்ட சொல்ற, நீங்க போய் எல்லார்ட்டையும் கேட்டு வாங்குங்க. வெறும் கையா அவர்களை கர்த்தர் அங்கிருந்து புறப்பட பண்ணாமல் நிறைவோடு புறப்பட பண்ணினார். ஏன் நிறைவோடு புறப்பட பண்ணினார் தெரியுமா? இது இவர்களுடைய பிரயாசத்தின் பலன். இவர்கள் பல நாட்கள் எகிப்தில் வேலை செஞ்சாங்க. அந்த வேலைக்கான கூலியை யார் கொடுக்கல தெரியுமா? பார்வோன் கொடுக்கல. இவங்க போய் முறையிடுறாங்க, அவன் துரத்தி விடுறான். இவங்களுக்கு கொடுக்காததும் அல்லாமல் இவங்க மிருகங்களுக்கு வைக்கோல் கூட பார்வோன் கொடுக்கவில்லை. இவர்கள் பிரயாசத்தின் பலனை அவன் பறித்து வைத்திருக்கிறான். ஆமென். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது இவர்கள் அடிமைத்தன நுகத்திலிருந்து வெளியே வராங்களோ, இவர்களை வெறும் கையாய் கர்த்தர் அனுப்பி விடாமல் எல்லா வீட்டிலும் போய் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு நிறைவா புறப்பட்டு வராங்க. கர்த்தர் கொடுத்த நன்மையை இவர்கள் விக்கிரகமாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரோனும் விக்கிரகத்தை செய்யறான். விக்கிரகத்தை செய்து, அதாவது கர்த்தர் இருந்த ஸ்தானத்துல இப்பொழுது கன்றுக்குட்டி இருக்கிறது. கன்றுக்குட்டி இருக்கிறதே பெரிய தப்பு. கன்றுக்குட்டி இருக்கிறது இல்லாம அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க, கர்த்தருக்கு பண்டிகை. ஆமென். கன்றுக்குட்டிக்கு பண்டிகைன்னு வச்சா கூட ஆண்டவர் சரி போட்ட விடமாட்டாரு, விட்டுருவார் வைங்களேன். டைட்டில் இங்க இது நடந்துட்டு இருக்கும் போது மோசேக்கு மலையில என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். இங்க உண்டு பண்றான். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே அங்க சொல்லிட்டு இருக்கிறார், இங்க செஞ்சிட்டு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பிசாசானவன் எப்பொழுதுமே பிரமாணத்துக்கு எதிராய் செய்ய வைத்துக் கொண்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால மீட்கப்பட்டு, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதெல்லாம் நிழல். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்தவர்களை கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் விடாமல் அவர்களை மேக ஸ்தம்பத்துக்கு கீழே கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது மனிதனுடைய செயல் அல்ல, இது கர்த்தருடைய செயல். அவர்கள் பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமாய் இருந்தாலும் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சுற்றி நடத்தி கொண்டு போனார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து அப்படியே விடாம அவர்களை ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே நடத்துகிறார். சிவந்த சமுத்திரமும் ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டு என்ன காண்பிக்கிறது? ஏன் அதோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க என்ன நடக்கிறது? சிவந்த சமுத்திரம் திறக்கிறது, மூடுகிறது. எதற்கு திறக்கிறது? கானானுக்கு போகும்படியான வாசல் திறக்கிறது. என்ன மூடுகிறது? இனி எகிப்துக்கு போகாதற்கு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன ஒளிந்தன
எல்லாம் புதிதாய். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்த பிறகும் பார்வன் தொடருகிறான். பார்வன் தொடரதான் செய்வான். ஆண்டவர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீ சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் வரைக்கும் பார்வன் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பான். ஆனா அந்த உடன்படிக்கைக்கு உட்பட ஒப்பு கொடுத்து பாரு, இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காணாதபடிக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே 2 கூட்டத்தார் இறங்குகிறார்கள். ஒன்று இஸ்ரவேலர், இன்னொன்று எகிப்தியர். ஒரு கூட்டத்தார் கரையேறுகிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் மடிந்து போகிறார்கள். ஏன்? ஒரு கூட்டத்தார் இரத்தத்தில் வந்தவர்கள், இன்னொரு கூட்டத்தார் ரதத்தில் வந்தவர்கள். 18 வயசு ஆச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க உண்டு, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க உண்டு. அவர்கள் கரையேறுவார்களா தெரியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இவர்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து கர்த்தருக்கு பண்டிகைங்கிறாங்க, யெகோவாவுக்கு பண்டிகைங்கிறாங்க. ஆண்டவரால் தாங்க முடியவில்லை. இவர்கள் சீயோனின் பாட்டு தான் பாடுகிறார்கள், கர்த்தரை குறித்த பாடல் தான் பாடுகிறார்கள். ஆமென். ஆண்டவரால் தாங்க முடியவில்லை. மோசே, மோசே என்னை விடு மோசே, இவங்களை நான் அழிக்கணும் மோசே, என்னால் தாங்க முடியல மோசே. திரள் கூட்டம் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் என 20-30 லட்சம் திரள் கூட்டம். டைட்டில் வந்து கர்த்தருக்கு பண்டிகை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இல்ல, கண்டுகுட்டி இருக்கிறது. எல்லாரும் கொடுக்கிறாங்க, தன் பொருள்லாம் கொடுத்து வாஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், என் ஏண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாரும் யாதொன்றை நீ உண்டாக்கிறாத, ஆமென், என் நாமத்தை நீ வீணிலே வழங்காத. மோசே நடுக்கத்தோடு கேட்கிறான். கர்த்தரே எழுதி கொடுக்கிறார், கர்த்தரே எழுதி கொடுக்கிறார். எபிரேயர் 8:5 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம், நீ எப்படி வர்ஷிப் பண்ணணுங்கிற மாதிரியே நான் உனக்கு காட்டுறேன். நீ மலையில வா, நான் உனக்கு காண்பித்தபடிதான் நீ வர்ஷிப் பண்ணணும். ஆராதனை என்பது என்னை பிரியப்படுத்த நான் செய்வதல்ல, ஆராதனைக்குரியவரை பிரியப்படுத்த நான் செய்வதே ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், இவர்கள் எகிப்தின் தெய்வத்தை உண்டு பண்ணி வைத்து வழிபடுகிறார்கள். எகிப்தியருக்கே தெரியுது தங்கள் தெய்வத்தை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று. அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி இருக்க ஏன் இஸ்ரவேலின் தேவன் யெகோவா தேவனை விட்டு இப்படி ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதிக்க காரணம் என்னவென்றால், மற்ற தெய்வங்களுக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற தெய்வங்களுக்கு பிரமாணம் கிடையாது, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு பிரமாணம் உண்டு. என்ன அந்த பிரமாணம்? எசேக்கியேல் 13:43-12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தின் பிரமாணம். நம் ஆண்டவர் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அதே நேரத்தில் சபை ஒன்றை மறந்து விடவே கூடாது, அவர் பரிசுத்தம் உள்ளவர். இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை எப்படி மேகத்துக்கு கீழே கொண்டு வருகிறார், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்துகிறார், காலைதோறும் டெய்லி மன்னா கொடுக்கிறார், கண்மலையின் தண்ணீரை கொடுக்கிறார். அதோடு கூட அவர்களை விட்டுவிடவில்லை. கானானுக்குள்ளே போக அவர்கள் அதை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாய் மாற கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தை எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். மோசே மலையில் ஏறுகிறான், கர்த்தர் இறங்குகிறார். தரையிலிருந்து மலை வரைக்கும் செல்லுகிற தூரத்தை விட அவர் இருக்கிற இடத்திலிருந்து மலை வரைக்கும் இறங்கி வருகிற, அவர் எவ்வளவு இறங்கி அந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். நான் சும்மா எடுக்கப்பட்டவன் அல்ல, ஹல்லேலூயா, பிரித்து எடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எப்படி எழுதி வைக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி,
தரிசனம் காண வேண்டாம் என்றும் தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரனை நோக்கி ஞான திருஷ்டிக்காரனை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் யதார்த்தமா சொல்லாமல் எங்களுக்கு சொல்லாதீங்க, எங்களுக்கு இதமான சொற்களை இதமானதை உரைத்து சொல்லுங்க. இன்னும் 10 நாள்ல அற்புதம் நடக்கும், 15 நாள்ல இந்த மாதிரி சொல்லுங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யதார்த்தமா சொல்லிடாதீங்க. பக்கத்து வீட்டு தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்து ஆராதிச்சிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. ஆமென். புருஷனை அடிச்சுட்டு வந்து இங்க இருந்து பாரும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யதார்த்தமாலாம். ஆமா, எங்க வண்டி நம்பர் சொல்லுங்க, எங்க போன் நம்பர் சொல்லுங்க, எங்க பாஸ்போர்ட் நம்பரையும் சொல்லுங்க. எங்களுக்கு இதமானதை சொல்லுங்கள், எங்களுக்கு அதுதான் பிடிக்குது. சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கேளுங்க. மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு, இந்த வேர்டை கவனிக்கணும், நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அது அர்த்தம் என்ன? கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, கர்த்தர் வல்லவர்னு சொல்லுங்க, ஆனா கர்த்தர் பரிசுத்தர்னு மட்டும் சொல்லாதீங்க. அது கேட்டா ஏதோ பண்ணுது, அது கேட்டா ஏதோ பண்ணுது. தேவன் தம்மை சர்வ வல்லவர் என்று வெளிப்படுத்தின போது ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். மோசேக்கு யெகோவா என்று வெளிப்படுத்தின போது மோசே தைரியம் உள்ளவனாய் மாறுகிறான். நான் இருக்கிறேன்பா அப்படிங்கிறார். அவ்வளவுதான், மோசே போயிட்டார். ஏசாயா 6வது அதிகாரத்திலே சேராபீன்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளை வைத்து தங்களை முழுவதும் மறைத்துக் கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னபோது ஏசாயா உணர்வுள்ளவனானான். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஐயோ நான் நிக்க முடியல. ஆமென். இஸ்ரவேலர் சொல்றாங்க, நீங்க வேற எதுனாலும் சொல்லுங்க, பரிசுத்தர் மட்டும் சொல்லிடாதீங்க, பரிசுத்தர் மட்டும் சொல்லிடாதீங்க. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடின போது ஏசாயாவால் நிற்க முடியல. அப்பொழுது அவன் உணர்த்தப்படுகிறான். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்குள்ளே வந்தால்தான் நாம் யார் என்கிற உணர்வு நமக்கு உண்டாகும். எப்பொழுது அவன் உணர்த்தப்பட்டானோ அப்பொழுது அவன் கர்த்தரால் தொடப்பட்டான். எப்பொழுது அவன் தொடப்பட்டானோ அப்பொழுதே அவன் சுத்திகரிக்கப்பட்டான். எப்பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்டானோ அதுவரை அவன் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான்? சேராபீன்களின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் யாருடைய சத்தத்தை கேட்கிறான் தெரியுமா? இதோ நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன். அவன் எங்க வந்துட்டான் தெரியுமா? சிங்காசனத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். நிற்க தேவை கிருபை, நெருங்க தேவை பரிசுத்தம். மோசே முச்சடிக்கு முன்னாடி நிற்கிறார். கிருபை கிருபை. ஆனா நெருங்கணும் இருக்கும்போது வெயிட், நீ நிற்கிற இடம். ஆமென். நம்மை தேவன் அழைத்தது பிராகாரத்தில் நின்று ஹாய் சொல்லிட்டு போறதற்கல்ல, அவரை அண்டிக்கொள்ள, அவரை முத்தமிட. இதோ வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய் சேனைகளின் கர்த்தர். glory. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் முழு சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். Holy, holy, holy is the Lord. அவர் பரிசுத்தம் உள்ளவர். மோசே கர்த்தரிடத்திலிருந்து பிரமாணத்தை வாங்கி கொண்டு கீழே வருவதற்கு முன்பதாக கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு அவர் பாதத்தில் விழுந்து கெஞ்சிறான்.
ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே கெஞ்சுறான். அந்த ரங்கத்துல அழுறான், வெளிய ரங்கத்துல வைராக்கியம் பாராட்டுறான். அவன் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். அந்த ரங்கத்துல அழாம வெளியே வைராக்கியம் பாராட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அந்த ரங்கத்துல அழுறான். ஜனத்தின் மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ பிரியம், கெஞ்சுறான். வெளியே வந்து கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை தூக்கி போட்டு உடைக்கிறான். அவனால தாங்க முடியல. இந்த பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு யாத்திரா 33வது அதிகாரத்துல, மோசே நான் இனி வரமாட்டேன் மோசே, நான் தூதன் அனுப்புறேன், நான் வந்து அடிச்சிருவேன், எனக்கு தாங்க முடியல, நான் இனி உங்க முன்னாடி வரமாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் தூதன் அனுப்புறேன்னு சொல்லும்போது மோசே கூடாரத்தை பெயர்க்கிறான். என் ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல மோசே இருக்க மாட்டான். மோசே அங்க லட்சக்கணக்கான ஜனங்க இல்ல, ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல தாவீது சொல்லுகிறா, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். எங்க நம்ம பெற்றோரை, நம்ம அப்பாவை ஒருத்தங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அப்பாவை அந்த வீட்டில் வந்து அவ்வளோ கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, அந்த இடத்துல நம்மளால சாப்பிட முடியுமா? நாம எழுதி வெளியே வந்துருவோம்ல. எந்த இடத்துல தேவன் கனப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் இருப்பான். எந்த இடத்துல தேவன் கனவீனப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அவன் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் அங்க போவாங்க. பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள், பாளையத்துக்கு வெளியே மோசே கூடாரத்தை பெயர்த்து, கர்த்தர் கூட்டத்தை பார்த்து இறங்குகிறவர் அல்ல. அந்த பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை போட்டு மோசே கூடாரத்துக்குள்ள போகும்போது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை வாசலிலே வந்து நின்றது. ஆமென். கர்த்தருக்காக நாம சில தீர்மானங்களை எடுக்கும் போது உலகம் அங்கீகரியாது, ஆனால் அந்த தீர்மானத்தை பரலோகம் அங்கீகரித்தது என்பதை எல்லா கண்களும் காணும்படிக்கு அந்த இடத்துல மகிமை வந்து நிற்கும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு தேவை நெருக்குகிற கூட்டம் அல்ல, நெருங்குகிற உள்ளம். நெருங்குகிற உள்ளம். இந்த மோசே ஆண்டவர் ரொம்ப ஃபேவரேட்டா வச்சுட்டார். கர்த்தர் சொல்ற நான் தூதனை அனுப்புறேன். மோசே இல்லாண்டவரே என்கிட்ட கேட்டிருந்தா, ஜான்சன் நான் வரமாட்டேன், நான் தூதனை அனுப்புறேன், நான் என்ன சொல்லியிருப்பேன், ஆண்டவர் இந்த மீகாவையில் அனுப்புனீங்கன்னா கையில் கத்தியோட வருவார் ஆண்டவரே, ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவரே. மோசையை பாருங்க, ஆண்டவரே நீங்க வரணும். மோசே போகவே இல்லை, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்றார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். முன்னாடி எல்லாம் இல்லை, நீர் எங்களோடு வராமல் இருந்தா எங்க கூட. ஆண்டவரே அந்த இடத்துல இன்னொரு ஆள் தூதனை கூட என்னால பார்க்க முடியாது, நீங்க வரணும். நீங்க வரலன்னா எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதீங்க. எனக்கு கானானே என்ன தெரியுமா ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இல்ல, எனக்கு கானானே உம்மோடு இருப்பதுதான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை உள்ளவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்க வேண்டாம். எதுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்? பளிங்கு நதியோரம், பொர்த்தள வீதி. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு ஆசைப்படுறோம்? நீரல்லால் எங்களுக்கு நல்ல கவனிங்க. இப்ப நம்ம பாடணும்ல ஆசாவின் சங்கீதம், இது ஏதோ தியாக வார்த்தை கிடையாது, இதான் உண்மை. வேற யாருக்கும் நம்மள தெரியாது, தாவீதுக்கெல்லாம் நம்மள தெரியாது. ஆமே, நம்ம சந்தோஷத்துல பாடுவோம். தாவீதை பார்ப்பேன் பாட சொல்லி கேட்பேன், அவங்க கேட்பேன் நீ யாருன்னு கேட்பார். ஆமேன். வெளிப்படுத்தல் 7 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். 1,44,000 பேர் இருக்கிறாங்க. 12,000
யோவான்ட்ட தூதன் விளக்கும் போது யோவானுக்கு தெரியுது, ஓகே இது ரூபன் கோத்திரம், இது லேவி கோத்திரம், இது சிமியோன் கோத்திரம், இப்படி ஒவ்வொரு கோத்திரமா தெரியுது. அப்படி யோவான் திரும்பும்போது சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஒரு பெரு கூட்டம் ஜனங்கள் வெண்ணங்கி தரித்து கொண்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அப்படி ரட்சிப்பின் மகிமை உமக்கேன்னு பாடிட்டு இருக்கும்போது யோவான் கேட்கிறார், இது யார் தெரியுமா அப்படின்னு. யோவான் சொல்றார், தெரியாது. எப்படிங்க இருக்கும்? யோவானை பத்தி எத்தனை மெசேஜ் எடுத்திருப்போம், அந்த இடத்துல போய் தெரியாது. ஆமே, அந்த இடத்துல நமக்கு தெரிந்த, நம்மை தெரிந்த ஒரே ஒருவர் தான் உண்டு. அதனால நீரல்லால் எங்களுக்கு பரலோகில், இது உண்மை. அடுத்த ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை. இதுதான் நம்ம லைஃபா இருக்கணும். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு வேறு யாருண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இந்த கோரஸை ஒரு விஷயம் கூட பாடுவோமா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில், ஆமே, நீரல்லால் யாருண்டு ஜீ. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை எடுத்து, நீரே அன்றி, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீர், ஆமென், தேட்டமில்லை. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டான். ஆமென். ஆண்டவர் சொல்றார், மோசே நீ வந்துரு, யோசுவா நடத்துவார், நீ வா அப்படி சொல்லும் போது பிஸ்கா கொடுமுடிக்கு மோசே ஏறி போறார். எதுக்கு தெரியுமா? இப்போ கர்த்தர் மோசையை கூப்பிடுறது அடக்கம் பண்றதுக்கு. இப்படி நம்மளை இப்போ நைட்டு கூப்பிடுறாருன்னு வைங்களேன், கூப்பிட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் போவோம் தெரியும்? இப்பதான் தெரியுது யார் யார் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமென். நாம இருந்து என்ன சொல்லிருப்போம்? யோசுவா என்னன்னு போய் பாரு. மோசே பாருங்க, பை சொல்லிட்டு போறார், பிளஸ் பண்ணிட்டு போறார். ஆமென். அதாவது எது நம்முடைய ஓட்டம் என்றும் தெரிய வேண்டும், எதுவரை நம்முடைய ஓட்டம் என்றும் தெரிய வேண்டும். இது தெரிஞ்ச நம்ம பதறவே மாட்டோம். என் தகப்பனாருடைய மரணத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தவன். 2016 ஆண்டு நவம்பர் மாதம் 21 எங்கள் அப்பா பாஸ்டர் பி ஜாய்சன், எங்கள் அப்பாவை தெரியாட்டி எங்கள் அப்பா எழுதின பாட்டு உங்களுக்கு தெரியும், ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே. இந்த பாடலை எழுதினவர்கள். வர்ஷிப்பில் கூட பாடினோமே, 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். 19 வயதில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கேரளாவை சேர்ந்தவர்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து கர்த்தருக்காய் கடைசி வரை நின்ற தேவ மனிதர். அந்த நவம்பர் 21 மதியம் 3 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு படுத்திருக்கிறாங்க. ஒரு ஃபோன் கால் வருது, எடுத்து பேசுகிறாங்க. அவங்களால பேச முடியல, நல்ல மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க நேரம் என்கிட்ட வராங்க. வந்து ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு, இந்த ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் சொல்லி அங்கே ஒருத்தங்க சிக்காக இருக்கிறாங்க, போய் ப்ரேயர் பண்ண அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு மூச்சுட முடியல அப்படி சொல்லி அவங்கள நேர பெட்ரூமில் கொண்டு உட்கார வச்சு அவங்க செஸ்ட்டை நான் அப்படி தடவி கொடுக்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நீ போய் ப்ரேயர் பண்ண போன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விடுறாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன். அதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இப்படி அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு. உடனே நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் பெட்ரூம்லேருந்து எங்கள் அப்பா என்னை பார்த்ததும், மக்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அப்படி சாஞ்சாங்க. ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டை நான் அப்படி தடவி கொடுக்குறேன். பாத்ரூமில் போய் ஹீட்டர் ஆன் பண்ண அப்படின்னாங்க. ஹீட்டர் ஆன் பண்ணேன். பக்கெட்டில் தண்ணி பிடினாங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சேன். என்னை கொண்டு உட்கார வைனாங்க. கொண்டு போய் உட்கார வச்சேன். என்னை குளிப்பாட்டி விட்டுனாங்க. நான் நினச்சேன் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால மேலே தண்ணி ஊற்ற சொல்கிறாங்கன்னு சொல்லி நானும் சர்ச்சிலேருந்து இன்னொரு தம்பி குளிப்பாட்டி விட்டோம். சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டேன். என்னை பெட்டில் கொண்டு படுக்க வைனாங்க. பெட்டில் கொண்டு படுக்க வச்சேன். என் கையை இப்படி பிடிச்சாங்க. என்ன பார்த்தாங்க, எங்கள் அம்மாவை 2 வாட்டி இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படி மேலே பார்த்தாங்க. பாருங்கள், பார்த்து இந்த முகத்தில் ஒரு
சந்தோஷம். அப்படி கையை விட்டாங்க, அவங்க நெஞ்சில் இப்படி கை வச்சாங்க. வச்சுட்டு உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி கண்ணை மூடிட்டாங்க. அவ்வளோதான். எத்தனை உலக அதிபதிகள், சக்கரவர்த்திகள், உலகத்தையே நடுங்க வைத்தவர்கள் மரணத்துக்கு பயந்து குழிகளில் எல்லாம் ஒளித்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தரோடு தொடர்பில் இருந்த ஒரு தேவ மனிதருடைய முடிவு பக்கத்திலிருந்து பார்த்தேன். ஒரு சின்ன பயமோ பதட்டமோ அந்த முகத்தில் இல்லை. இதுதான் பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரோடு உள்ள உறவு கட்டாயிட்டுனா ஏதேனில் அதுதான் நடந்துச்சு. மரணம் என்பது என்ன? மரணம் என்பது என்ன? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதுதான். அங்க ஜீவன் போயிட்டு, ஜீவன் அவருடைய சுவாசம், அந்த ஃபெலோஷிப் கட் ஆயிட்டு. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் அந்த இழந்த உறவு. இப்போ இயேசு வந்ததோட நம்ம எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா? அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தாவீது அவரை பிதாவே என்று தான் அழைத்தான். நாம இன்னொரு ஸ்டெப் கிட்ட வந்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம். ஆமென். இளையகுமாரன் தகப்பனை விட்டு போனதும் அவன் மரித்தான், அவ்வளவுதான். அவன் உயிரோடு இருந்தானே, வாழ்ந்தானே, அது லிஸ்ட்ல இல்ல, அவன் செத்துட்டான். அதான் கணக்கு, பைபிள் கணக்கு அதுதான். தேவனை விட்டு போயிட்டானே நம்ம அவுட்னு அர்த்தம். கொடி இல்லாமல் செடியால் நிற்க முடியும், செடி இல்லாமல் கொடியால் நிற்க முடியாது. பல நேரத்தில் நாம் இதை மறக்கிறோம். நீங்க செடியில இருந்து கொடியை வெட்டி பாருங்க, செடிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொடிக்கு பிரச்சனை, அடுத்த செகண்ட் அது செத்துரும். எனவேதான் ஆண்டவர் யாருனாலும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறார். எல்லாரும் கூப்பிட்டு வந்தவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ராக்கை காண்பித்ததும், ஐயோ இது கடினமான உபதேசம், யாரெல்லாம் இதை கேட்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் விலகி போகும்போது சீஷர்கள் இயேசு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே உங்க பிரசங்கம் பழையது போல இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் மாத்தி பிடிங்க ஆண்டவரே, ஆட்கள்லாம் போறாங்க ஆண்டவரேன்னு சொல்றது போல பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? உடனே பேதுரு சொல்றார், யார்கிட்ட போ ஆண்டவரே, யார்கிட்ட போ? நித்திய ஜீவனுக்காய், தேவைக்காக வார்த்தை கேட்கிறவர்களும் உண்டு, ஜீவனுக்காக வார்த்தை கேட்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவருக்கு. ஆமே. மோசே, எனக்கு அந்த ஃபெலோஷிப் தேவைப்பா. ஏன்னா இந்த கூட்டம்லாம் என்னைக்குமே மோசே கூட இல்லையே. இந்த மோசே வனாந்திரத்தில் தனியாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது தேடி வர அவர் மட்டும்தானே உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தானே உண்டு. இன்னைக்கு இந்த மோசையின் இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்ட பிறகுதானே இத்தனை லட்சம் ஜனங்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இதே மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒருவர் இல்லையே, அவர் அல்லவா தேடி வந்தார். யாரும் அறியாத நன்றாய் தேடி வந்த பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா, நான் எத்தனை வருடம் விசுவாசி என்று அல்ல, எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது. எந்த இடத்துல ஆண்டவருக்கு ஸ்தானம் இல்லை அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னால இருக்க முடியாது, நான் இருக்கக்கூடாது. ஆமே. ஆண்டவரோடு இருக்கிற உறவு கட்டாகுதுன்னா வேண்டாம் வேண்டாம். இயேசுவை பார்த்தீங்களா? அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைத்த போது அவர் அளவில்லை, அவர் கதறவில்லை, அமைதியா இருந்தார். என்னெல்லாமோ சொன்னாங்க, அமைதியா இருந்தார். கண்ணை கட்டி தலையில கொட்டினாங்க, அமைதியா இருந்தார். தாடியை பிடிச்சி புடுங்குறாங்க, அமைதியா இருக்கிறார். காரி துப்புறாங்க, அமைதியா இருக்கிறார். வஸ்திரத்தை உரிந்து அரை நிர்வாணமாக்கி இழுத்துட்டு போறாங்க, அமைதியா இருக்கிறார். சாட்டைகளால் அடித்து சரீரத்தை கிழிக்கிறாங்க, அமைதியா இருக்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு போறாங்க. எத்தனை நிந்தை பரியாசங்கள் நடுவில், கைகள்ல கால்கள்ல ஆணி, தலையில முட்கிரீடம், எல்லாத்துலயும் அமைதியா இருந்தா. ஆனா கொஞ்ச நேரம் அவரால் யாரை பார்க்க முடியல, பிதாவை பார்க்க முடியல, அவரால் கான்டாக்ட் பண்ண முடியல. அது மட்டும் அவரால் தாங்கவே முடியல. அந்த உறவு கொஞ்சம் கட்டானதும், ஆதி மனிதன் இப்படி துடிச்சிருக்கணும் இந்த உறவுக்காக, அவன் துடிக்க விட்டுட்டான். முந்தின ஆதாம் துடிக்க வேண்டியது இப்படி, ஐயோ அந்த உறவு போயிட்டேன், அவன் மிஸ் பண்ணிட்டான். அவனுக்கு எப்படியாவது நான் வாழ்ந்தா போதும்பா அப்படின்னு ஆயிட்டு. ஆனா பிந்தின ஆதாமாய் வந்தவர் எதுக்காக துடிக்கணும்னு காட்டி தரார்.
நீ எதுக்காக கதறணும்னு காட்டித்தாரா? உன்னிடத்திலிருந்து வஸ்திரம் பறிக்கப்பட்டதுக்காக அல்ல, உன்னை நிந்தித்ததுக்கு இதுக்காகலாம் அல்ல. அப்பா கூட இருக்கிற உறவு கட்டாச்சுன்னா நீ அழணும், நீ அலறணும், நீ கதறணும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போ. ஏதேனில கர்த்தர் கொண்டு வந்தது பழம் சாப்பிட அல்ல, பழகுவதற்கு. ஆனா பழக்கத்தை விட பழத்தை மேட்டரா கொண்டு வந்துட்டான் சாத்தான். உறவை விட நன்மைகளை பெருசா கொண்டு வந்துட்டான். இயேசு கிட்டயே அந்த ஆஃபரை கொண்டு வச்சான். பாத்தீங்களா? நீங்க மட்டும் கொஞ்சம் எனக்கு முன்னாடி வணங்கிட்டீங்கன்னா நான் இதெல்லாம் தருவேன். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, வணங்கி வாங்க நான் வரல, ஜெயிச்சு வாங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பெண்டாக்க நினைச்சான். யாரு? சாத்தான். கெதரேனே நாட்டில் இயேசு கால் எடுத்து வைத்ததும் அவன் காலில் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக சாத்தானுக்கு முன்னாடி மட்டும் குனியாம நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச காலத்துல அவன் உங்க பாதத்துல விழுந்து கிடக்கிறத நீங்க பாப்பீங்க. கொஞ்சம் பெண்டானா அவன் ஏதோ தரேன்னு சொல்லி இருக்கிறான். இல்ல, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற தாவீது ஜெபிக்கிறான் அல்லவா? ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தெரியும்ல ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னுடைய உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். மோசேக்கு அந்த உறவு ரொம்ப முக்கியம், ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப ப்ரெஷியஸ். ஆமென், ஹல்லேலூயா. டெய்லி அவரோடு உறவாடணும். நான் உங்களை கையெல்லாம் தூக்க சொல்லலை, கஷ்டப்படுத்துறது போல உங்களுக்கு ஃபீல் ஆகும். முடியுதா நம்மளால? ரொம்ப புயல் நெடுநாளா அடிச்சிட்டு இருக்கு. அநேக நாளாயாவது சூரியன் சந்திரன் எதையுமே பார்க்க முடியல. ஆனா பவுல் எழும்பி நின்று சொல்றாரு, எனக்கு லைன் கிடைச்சதுங்கிறார். என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். நைட்டு தான் வந்து பேசிட்டு போனார். அவருக்கு இந்த புயல்ல லைன் கட் ஆகல. இவ்வளவு புயல், நமக்கு கொஞ்சம் உஷ்ணுன்னு காத்து கட்டாலே லைன் கட் ஆகுது. ஜெபம் ஓட மாட்டேன். இவ்வளவு புயல், அவருக்கு லைன் கட் ஆகல, அவனால ஜெபிக்க முடியுது. அவர் சொல்ற, எழும்பி நின்று சொல்றார், என்னை நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவர். நைட்டு தான் பேசுறார், நைட்டு தான் பேசுறார். இந்த புயல்ல சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல. சூழ்நிலைகள் மாறும் போதும் ஆமா, இந்த உறவை விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. கைகளை உயர்த்தி அகல ஆழ ஆமென் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட. ஆமென். அதோட இந்த வார்த்தை அடுத்த பாயிண்ட் போனோம். ஆனா இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்ல ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறேன். தேவனுக்கும் நமக்கு இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? நம்ம அநேகருடைய பிரேயர் லைஃப் எப்படி தெரியுமா? நமக்கு இந்த தேவைகள் அதிகமாக டைம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த மோசைக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவை யாத்திராகம் 24 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மோசை மாத்திரம் என்கிட்ட வான்னு கூடுவார். மோசை வருவார். மலையில் போனதுமே மேகம் கவர் ஆயிரும். அவர் ஒரு ஹலோ சொல்றதுக்கு 6 days ஆச்சு. மோசே அப்படின்னு எப்போ கூப்பிட்டார் தெரியுமா? 6 நாள் கழிச்சு. மேகத்தில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்போ இந்த 6 நாளும் என்ன நடக்குதுன்னா மாறி மாறி பார்த்துட்டே இருக்கிறார். ஆனா நம்ம ஜெபம்லாம் அவர் ஹலோ சொல்றதுக்குள்ளேயே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. எப்படிங்க இருக்கும்? நமக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி 10 வார்த்தை பேசிட்டு நம்ம அதாவதுன்னு சொல்றதுக்குள்ள அவங்க ஃபோனை வச்சா எப்படி இருக்கும்? ஆமென். நீங்க ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், 18 கடைசி பாருங்க. ஆபிரகாம் கர்த்தரோடு பேசி முடித்த பிறகு, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பிறகுல்ல,
ஆபிரகாம் பேசி நீ ஒன்றும் இல்லைல்லப்பா. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் போறார். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பிஸி தெரியுமா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர். சவதரித்து கொடுக்கிறவர்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். காக்கை குஞ்சுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். எவ்வளோ பிஸியான தேவன். ஆனால் நம்ம பேசணும்னு போயிருந்தா அவர் உட்காந்துருப்பார். ஆண்டவர் அவர் உட்காந்தே இருப்பார். சும்மா சொல்லுவார், டைம் ஆகுது, பொழுது விடுகிறது, நான் போறேன் பார். போக மாட்டார். அவர் உட்கார்ந்திருப்பார். ஹல்லேலூயா. 7 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு, இவன் பேசுவான் அப்படின்னு நம்பி அவன்கிட்ட வந்து பேசுறார். ஆமென். தம்முடைய இருதயத்தை அந்த சின்ன பையன்கிட்ட ஓபன் பண்றார். நான் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு என் இருதயத்தை ஓபன் பண்ணுவானா? ஒரு 6 வயசு பையனை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பெரிய பிரச்சனை. அவனுக்கு எதாவது தெரியுமா? அவன் பிரச்சனை என்ன தெரியுமா? நாளைக்கு ஸ்கூல் உண்டா இல்லையா? ஆல் நைட் ப்ரேயரில் உறங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? ஐயோ என் இடத்த பிடிச்சிட்டாங்களே. அவன் பிரச்சனையே இது. ஆனால் ஆண்டவரை பாருங்க, நான் ஏன் பிரச்சனையை ஏன் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவேன். அவ்வளோ பெரிய தேவன், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக உடைய தேவன் ஒரு சின்ன பையன்ட்ட தன்னுடைய ஹார்ட்டை ஓப்பன் பண்றார். நீங்க கேட்கறதுக்கு ரெடினா அவர் பேசுறதுக்கு ரெடி. நீங்க ரெடினா அவருடைய அவர் பழகிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன் என் கூட. ஆண்டவரே, எனக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் என்னால கொஞ்ச நேரம் உங்க சமூகத்துல வந்து உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள நான் வந்துட்டோம்னா நம்ம உறவுல இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கு பாருங்க, 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு மட்டும் இல்ல. எங்க போச்சு? எது 1000 ஸ்தோத்திர பலி போச்சு? அதாவது இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அவங்களுக்கு தெரியாது, பழக்க வைக்கிறது. ஆனால் நான் இப்போ நேராக எங்கள் அப்பா, இப்போ எங்கள் அப்பா இல்லை, இருந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட போயிடுவேன், அம்மா ஸ்தோத்திரம், 4வது ஸ்தோத்திரம் என்னன்னு தெரியலையம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அம்மா. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும். ஆமென். இங்கே லைனே கிடைக்காம நான் 1 மணிக்கு ஒரு காதில் ஃபோனை வச்சு டயல் பண்ணிட்டு இருக்கிறத விட லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசினேன், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. மோசே வெயிட் பண்ணுறார் லைனுக்காக. 6 நாள் வெயிட் பண்ணிட்டு கர்த்தர் இப்போ மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுதான் டிலே ஆச்சு, கீழே டிலே ஆச்சு. ஆண்டவரே, நான் 5லேருந்து 6 வரை செட் பண்ணி இருக்கிறேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா கூப்பிடுங்க, இல்லைன்னா சாயங்காலம் விடியற்காலம் ஆகி. ஆமென். உங்க பர்சனல் ப்ரேயர்ல அவர்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை வாங்காம எழும்பாதீங்க. என்னவும் நடந்துட்டு போட்டோம், எழும்பாதீங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஆபிரகாம்கிட்ட பேசணுங்க. ஆபிரகாம் இடத்தில் வந்த கர்த்தரை வழி அனுப்பி விட போன ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஃபீல் பண்ண முடியுது, ஆண்டவருக்கு இன்னும் என்கிட்ட ஏதோ பேசணும். ஆபிரகாம் வழி அனுப்பி விட தான் போகிறான், ஆனா அவருக்கு இன்னும் ஏதோ சொல்லணும்னு அவனுக்கு ஃபீல் ஆனதோ கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டே இருக்கிறான். இப்போ ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்து அழிப்பீரா? கடைசியில் ஆபிரகாம் எங்க வந்து முடிக்கிறான்? இது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நமக்கு தெரியுது. நம்ம கிட்ட ஒருத்தங்க இப்படி பேச வரும்போதே நமக்கு தெரியும் இவங்க என்ன சுத்தி வளைச்சு வராங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க சுத்தி வளைக்காம காரியத்துக்கு. ஆண்டவர் இப்படி சொன்னாரா? இல்ல. ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்குது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்குது. எனவேதான் சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல சொல்லிட்டு எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் சொல்லும்போது எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்களும் இப்படி ஜெபம் பண்றோம், ஆனா நீங்க வித்தியாசமா பண்றீங்க ஆண்டவரே. அப்பதான் கர்த்தர் ஒரு உவமையின் வழியாய் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் தன் சிநேகிதனாக இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில போய் அவன் கதவை தட்டி,
என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணம் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனிடத்தில் வைப்பதற்கு 3 அப்பங்களை எனக்கு தரணும். அப்படி கேட்கும்போது உள்ள இருக்கிற சிநேகிதன், இப்ப நான் தர முடியாது அப்படிங்கிறான். அப்படி தர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிறவன் தட்டிட்டே இருக்கிறான். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற பிரேயர். கொஞ்சம் வெயிட் பண்ணி தட்டிட்டே இரு. சிலர் தட்டுறது பிடிக்காம தட்டுறதுக்கு முன்னாடி கொடுத்து விடுறோம். ஆமென். சிலர் ஏன் தட்ட வச்சுட்டே இருக்கிறார் தெரியுமா? நீங்க தட்டுறது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கூட தட்டு. இதுதான் சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ள. ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறோம், நீங்க முடிக்க மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயாவது ஒரு எஸ்டி பூத் இருக்கும். ஃபோன் பண்ண போவாங்க, அதை பார்க்கறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு நம்பர் 5 நம்பர் டயல் பண்ணி லைன் கிடைச்சது அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே கிடைச்சிட்டு அப்படிம்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை சீஷர்கள் ஜீசஸ்ட பார்க்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம்னாலே 2 பேர் தூங்குறாங்க ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இரவு முழுவதும் ஜெபிக்கிறீங்க, அதிகாலையில் இருட்டா எழுந்து ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸில் அப்படி இருக்குது ஆண்டவரே. ஆமென். பார்த்தாங்கல்ல பேதுரு, அவருடைய முகம் பிரகாசித்ததை. எங்களுக்கு இந்த பிரேயரை சொல்லிக் கொடுங்கப்பா. அப்பதான் சொல்ற, அப்ப நீ சிநேகிதன் ஆகணும், பிள்ளையாய் உரிமை பாராட்டணும், அடிமையாய் அர்ப்பணிக்கணும். ஏன்னா அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. மனவாட்டியாய் ஆயத்தமாகணும், சிநேகிதனாய் பழகணும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். தட்டிட்டே இருக்கணும். பாதி ராத்திரில ஓடி போய் கதவை தட்டணும்னா அந்த ஊமையில எவ்வளவு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? பாதி ராத்திரில ஓடி போய் கதவை தட்டணும்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? ரூட் தெரிஞ்சிருக்கணும். ரூட் தெரியணும்னா அவன் அடிக்கடி அந்த ரூட்ல போய் வந்திருக்கணும். இப்போ நாங்கள் நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வரும்போது எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டியும் ஜிபிஎஸ்ல என்ன லெஜின் போட்டால் வந்துடலாம். இது எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், எங்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏன்னா எங்களுக்கு என்ன தெரியாது தெரியுமா? ரூட்டு தெரியாது. இந்த இடம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இதே நாகர்கோயிலில் எங்கே பார்த்தா எங்கே விட்டாலும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நாங்கள் பழக்கப்பட்ட இடம். ஆமாம். பாதி ராத்திரியில் சிநேகிதன் இருக்கிறான், அந்த ரூட்டுக்கு போவோம்னா எங்க பாதாள சாக்கடை தோண்டி போட்டுருக்கிறாங்கன்னு நம்ம ஊர்ல தெரியாது. ரூட்டு தெரிஞ்சிருக்கணும். ரூட்டு தெரியணும்னா அடிக்கடி போய் பழகி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏரியாவுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏரியாவுக்கு போகும்போது ஜங்ஷன்ல நிக்கிறோம், 4 ரோடு போகுது, நமக்கு ரூட்டு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த இடத்துல ரூட்டு தெரிஞ்சவங்களை தேடுவோம். யாரை முதல்ல தேடுவோம்? கரெக்ட், ஆட்டோக்காரனை தேடுவோம். அந்த இடத்துல ஐயோ நான் கார்ல வந்திருக்கிறேன்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவருக்கு ரூட்டு தெரியும். ரூட்டு தெரியாதவங்க ரூட்டு தெரிஞ்சவங்க கூட ஃபெலோஷிப் கேட்டு 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 4 பேர்கிட்ட கேட்டு 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 4 வாட்டி போயிட்டு வந்தோம்னா இனி 4 பேர் இல்லைனாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெபம் நடத்த ஆள் இல்லைனாலும் என்னால ஜெபிக்க முடியணும். ஆராதனை நடத்த ஆள் இல்லைனாலும் என்னால ஆராதிக்க முடியணும். ஆமே. பாதி ராத்திரில போய் கதவை தட்டி, இதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அது 5ன்னு சொன்ன 5 சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா இதை சொல்லணும் கண்டிப்பா. இப்போ உள்ள இருக்கிறவர் பாருங்க, எழுப்பி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இப்போ நம்ம 2 பேர்ட்ட இன்டர்வியூ எடுக்க போறோம். ஆமே. வெளியே இருக்கிறவன்ட்ட கேட்கலாமா, ஏன்பா அவர் தான் தரல இல்லை, அப்புறம் ஏன் போய் தட்டிட்டு இருக்கிற? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாது. இது யார்கிட்ட வெளிப்பட்டது தெரியுமா? இயேசுட்ட வெளிப்பட்டது. இயேசு ஒரு காரியத்தை கெத்செமனே தோட்டத்தில் வச்சு அழுது கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அழுவார் சத்தமிட்டு. அவ்வளவு உடஞ்சு ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துற அளவுக்கு அவர் வீக் ஆயிட்டார். பிதா பதில் கொடுக்கவே இல்லை. ஆனா அவர் பிதா கிட்ட கேட்ட காரியத்தை இப்போ யார் அடுத்த நாள் ஆஃபர் பண்றா தெரியுமா? பிலாத்து. நான் நினைச்சா உன்னை விடுவிக்க முடியும். இயேசு உடனே, பிலாத்துவே நீர் வாழ்க. இயேசு அமைதியாயிட்டார், மௌனமாயிட்டார். ஏன்? பிதா கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் பிலாத்து கிட்ட கேட்க மாட்டேன். இதான் உண்மையாய் அவர் மேல் பிரியமா இருக்கிறோம். என் அப்பா கிட்ட நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அவர் தந்தா ஓகே, அவர் தரலன்னா வேண்டாம். சிலுவையில் இயேசு கைவிடப்பட்ட பிறகும்
பிலாத்துவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லல, பிதாவே உங்க கையில. இந்த ராத்திரி வேளையில எவ்வளவு காரியத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை நான் மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன். இதான் அந்த சிநேகம். தட்டிட்டே இருக்கிறான். எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் கிடையாது. உள்ள இருக்கிற சிநேகிதர்கிட்ட கேட்கலாமா? அவனை ஏன் தட்ட விடுறீங்க? அவன் தான் வேற யார்கிட்டையும் போகாம உங்க வாசலே தட்டிட்டு இருக்கிறானேன்னா அவர் சொல்லுவார், அவன் வந்தது அவனுக்காக அல்ல, இன்னொருவனுக்காக. ஆனால் நான் அவனை வெயிட் பண்ண வைத்திருக்கிறது அவனுக்காகவும். அவன் ஏதோ என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் எழுந்து அவன் கேட்டதே அல்ல, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்ட காரியத்தை தருவதற்கு தாமதிக்கிறார்னாலே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமானதை அவர் தர விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உறவை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசி பழக. நீங்க டிராவல் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசி, அதுக்கு தான் கர்த்தர் அந்த நவமான பாஷை, அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். ஆமே. சில நேரத்தில் நம்முடைய சிந்தைக்கு உட்பட்ட வார்த்தைகள்லாம் பேசி டயர்ட் ஆகும்போது கொஞ்ச நேரம் டங்ஸில் நீங்கள் பேசி பாருங்க. அது அவ்வளோ பலனாக இருக்கும். உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுது அவர்கிட்ட பேசிட்டே இருங்க. அந்த உறவு, ஆண்டவர் எந்த இடத்துல ஹர்ட் ஆகுறாரோ அந்த இடத்துல நான் எதுவுமே விரும்பக்கூடாது. அந்த இடத்துல இருந்து நான் ஒதுங்கிறணும். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டான். வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். மூன்றாவது, கர்த்தரை திடப்படுத்துவான். அவன் கர்த்தரை திடப்படுத்துவான். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்க வேண்டாம். நீங்கள் பார்த்தால் தெரியும். ஆபிரகாம் தன் கூடாரத்தில் இருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ கர்த்தர் மூவராய் அங்கே நிற்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அவரை கண்டவுடனே கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். 5வது வசனம், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய். 99 வயது தாத்தா சர்வ வல்லவரை திடப்படுத்துறாராம். 25 வருஷமா உனக்கு தருவேன் 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 சொன்னவர் இப்போ கையில மாட்டிட்டார். இந்த இடத்துல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், ஆபிரகாம், ஆண்டவர் எங்க ஆண்டவரே கேட்டாரா? இல்ல. ஏன்? இப்ப தன் தேவையை விட அவர் தேவை பெருசு. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் தன் காரியத்தை பின்னாக வச்சுட்டு, ஆண்டவரே 25 வருஷம் காத்திருந்து படாத பாடெல்லாம் பாட்டுட்டு இருக்கு, எவ்வளவு சொல்லலாம். இல்ல அவர் சொல்ல, ஆண்டவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஆண்டவரே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்கள் இருதயத்தை திடப்படுத்த நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன். நீங்க அந்த மரத்தடியில சாஞ்சிருங்க. உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சொன்னபடி செய். சோதோமின் அக்கிரமம் பெருகி அதனுடைய கூக்குரலை கேட்டு தாங்க முடியாம இறங்கி வரார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அவர் யார்கிட்ட போறார் அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட போறார். இப்படிதான் கர்த்தருக்கு பசி உண்டான போது ஒரு இலைகள் உள்ள அத்திமரத்துக்கிட்ட போறார். எதிர்பார்ப்போடு போனார், அது ஏமாற்றத்தை கொடுத்தது. எதிர்பார்ப்போடு ஆபிரகாம் கிட்ட போறான். ஆபிரகாம் ஏமாற்றம் கொடுக்கல, ஆபிரகாம் அவரை திடப்படுத்துறான். ஆபிரகாம் தன் காரியத்தை இன்டைரக்டா கூட வைக்கல. ஆண்டவரே, ஆனாலும் நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, எதுவுமே இல்லை ஆண்டவர், இப்போ ஏன் காரியம் இல்லப்பா பெருசு, இப்போ உங்க காரியம் தான் பெருசு ஆண்டவரே. 1000 தேவைகள் எனக்கு இருந்தாலும் அதெல்லாம் நான் பின்னாடி வச்சிருக்கேன் ஆண்டவரே, இப்போ உங்க விஷயம் தான் பெரிய விஷயம். அவன் கர்த்தரை திடப்படுத்தின போது, அதுவரை வார்த்தையை மட்டும் சொல்லி கொண்டிருந்தவர் இப்பொழுது காலத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமே, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் சாராள் ஒரு குமாரனை கண்டிப்பாக பெறுவாள். ஆமென். அவருடைய ரகசியம் அங்க வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், தேசத்தில் எவ்வளவு காரியம் நடக்கிறது. விசேஷமாக கடந்த இந்த ஒரு வாரத்தில் 2 மரணங்கள் வைரலா அந்த நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆமென். ஒரு ஒரு 30 வயசுக்குள் உட்பட்ட ஒரு வாலிபன் போலீசாரால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்த சம்பவம். இன்னொரு வாலிப பெண் திருமணம் முடிந்து 3 மாதத்துக்குள்ள சூசைட் பண்ண. இந்த 2 நியூஸுமே வைரலாக வந்துட்டு இருக்கு. இதே போல் எவ்வளோ காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும்போது
ஆண்டவர் இதை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? ஆபிரகாமை போல திடப்படுத்துகிறவர்களா? சவுலை ராஜாவாக்கினது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதை அறிந்து சாமுவேலுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை. ஆண்டவர் அது உங்க பாடாச்சு, சவுல் பாடாச்சுன்னு சொல்லி சாமுவேல் வந்திருக்கலாம். சாமுவேல் தூங்காம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்பா ஃபீல் பண்ணிட்டார், அவர் ஃபீல் பண்ணிட்டார், எனக்கு தூக்கம் போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமை, ஒரு சாமுவேலை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார், ஒரு நபரை. ஆமென். இது நான் பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது எனக்கு அவருக்கு இடையே உள்ளது. ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும்போது கேட்கும்போது தேசத்தில் நடக்கிற அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோப்ட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? என் கூட விழித்திருங்கள் அப்படின்பார். பேதுருவை, நீ சமுத்திரத்தில் தத்தளித்த போது நான் நைட்டு வாங்கிட்ட வந்தேன், எனக்காக ஒரே ஒரு 1 hour, நான் ஃபுல் நைட்டு எனக்காக விழித்திருங்கலாம் சொல்லல, ஒரு 1 hour எனக்காக, உங்க காரியத்துக்காக நீ இரவு முழுவதும் விழித்திருக்கிற, நானும் உன் கூட வந்திருக்கிறேன். என் உள்ளம் வியாகுலப்படுகிறது. 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க மாட்டியா? உன் மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் எனக்கு தெரியும், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதில்ல. கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம அந்த சமுத்திரம் கொந்தளித்த போது ஏன் அப்போ உனக்கு தூக்கம் வரல? கடல் கொந்தளித்த போது ஏன் தூக்கம் வரல? அப்போ மாம்சம் பலவீனம் உள்ளது தானே. நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியுது. இப்போ எனக்காக 1 hour இந்த ஆபிரகாம் திடப்படுத்துகிறான். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் கர்த்தரை திடப்படுத்துவான். 4வது, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் கர்த்தருக்கு முழு உரிமையை கொடுப்பான். பேதுரு படகை விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கிறான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை. இயேசு அங்கே வந்து என்ன பண்றார் தெரியுமா? பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். திரள் கூட்டம் அவரை சூழ்ந்த போது அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அவர் நினைச்சா சமுத்திரத்தில் நடந்து போய் பேசி இருக்கலாம். அவர் சமுத்திரத்தில் நடக்க வல்லமை உள்ளவர். அவர் அப்படியே ஒரு 10 ஸ்டெப் எடுத்து உள்ள வச்சு போயிருந்தாருன்னா பிரசங்கமே தேவையில்லை. ஆனா அவர் அப்படி விரும்பவில்லை. அவர் என் மூலமாய் உங்கள் மூலமாய் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு படகுல இடம் கொடுக்கிறார். பேதுரு படகை கொடுத்தது அந்த படகு ஆசீர்வதிக்கப்பட அல்ல, அவருடைய வேலை நடக்கிறதுக்கு. ஆமே, ஆண்டவர் நான் படகை தந்தா என்ன தருவீர்? 10ல் 1 தந்தா நீங்க எனக்கு அமுக்கி குலுக்கி அப்படி ஒரு கணக்கை வச்செல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கணக்கை வச்செல்லாம் செய்யக்கூடாது. நான் போட்டை கொடுத்தா கர்த்தர் எனக்கு இல்லை. ஆண்டவர் உங்க வேலை நடக்கணுமா? நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த படகுல ஏறி இயேசு உட்கார்ந்த பிறகு பேதுருவனுடைய வாய்ஸ் அடிபடுது, இயேசுனுடைய வாய்ஸ் தான் உயர்த்தப்படுது. ஃபுல்லா இருந்து அந்த போட்ல இருந்து பிரீச் பண்றது யார் அப்படின்னு பார்த்தா ஜீசஸ். ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்குறான், முழு உரிமை கொடுக்குறான். இப்போ அவர் கைட் பண்றார். பேதுருவை பார்த்து, பேதுரு ஆழத்துக்கு கொண்டு போ அப்படிங்கிறார். படகுல ஏறது வரைக்கும் ரிக்வெஸ்ட் பண்றார், கொஞ்சம் தள்ளி கொண்டு போ, கொஞ்சம் தள்ளி கொண்டு போ. படகுல ஏறி உட்கார்ந்ததும் கமெண்ட் பண்றார், ஆழத்துக்கு கொண்டு போ. பேதுரு எஸ்ங்கிறான், வலைய போடு. பேதுரு அறிவு சொல்லுது, வலை போடாத, நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்னாகப்படல. இல்ல, இந்த இடத்துல முழு உரிமை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர் கர்த்தருக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுப்பான். நாசரேத் ஊர்ல இயேசுவின் பிரசங்கத்தை ஊரார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அவர் கிருபையை பேச ஆரம்பித்தார். தரித்திரருக்கு சுவிசேஷம், குருடர் பார்வையடைகிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட போது அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்காக எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கிறாங்க. இப்ப அடுத்து சத்தியத்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன பண்றார் தெரியுமா? அவங்க போட்ட பவுண்டரியை உடைக்கிறார். உடைத்து சாரிபாத்து விதை உள்ள கொண்டு வரார், நாகமான உள்ள கொண்டு வரார். இவங்களை உள்ள கொண்டு வந்ததும் இயேசுவை வெளியே தள்ளிட்டாங்க. அந்த இடத்துல அவரால் அதிகாரமாய் பேச முடியவில்லை. அவரால் அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. நாசரேத் ஊர்ல இருந்து வெளியே வரார். வெளியே வந்து எங்க போறார் தெரியுமா? கப்பர்நகூமுக்கு போறார். கப்பர்நகூமுல அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. அந்த இடத்துல அவருடைய வார்த்தை எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? அதிகாரத்தோடும் வல்லமையோடு வெளிப்பட்டது. அங்கே அநேக அற்புதங்கள் நடந்தது. இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உரிமை கொடுக்கணும். எந்த ஒரு தீர்மானம் என் வீட்டில் யார் தான் எடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் எடுக்கணும். 5வதாக, கர்த்தரோடு இருக்கிறவர்கள், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் பாடுகளில் நிலைத்திருப்பார்கள். லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 28, 29, 30 வசனங்களிலே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுவார், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால்
என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத அனுபவம். பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால். நினைத்த காரியம் நடக்கவில்லை, ஆனால் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். யோபுவின் வாழ்க்கையில வெல்த் ஹெல்த் எல்லாம் அடி வாங்கின பிறகும் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மைதான் நம்புவேன். இப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் மேன்மையானதை வைத்திருக்கிறார், மகிமையானதை வைத்திருக்கிறார். என்ன வந்தாலும், ஆமென், உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத நிலை. ஆமென். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து நேபுகாத் நேச்சர் கட்டளையிடுவான். எக்கால சத்தம், நாதஸ்வர சத்தம், இந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் இதை விழுந்து வணங்க வேண்டும் என்று. அப்பொழுது 3 பேர் கர்த்தருக்காக நின்றார்கள். அக்கினிக்கு வெளியே கர்த்தருக்காக நின்றார்கள். இதனால என்னாச்சு தெரியுமா? அக்கினி அணையவில்லை, அக்கினி 7 மடங்கு அதிகமானது. நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது சில நேரத்தில் அற்புதங்களும் உடனே நடக்கும். அதே நேரத்தில் சில வேளைகளில் அக்கினி 7 மடங்கும் அதிகமாகும். அப்படி அக்கினி 7 மடங்கு அதிகமாச்சுனாலே புரிஞ்சுக்கோங்க, இதுவரை நான் கர்த்தருக்காக நின்றேன், இனி நான் கர்த்தரோடு நிற்க போகிறேன். அக்கினிக்கு வெளியே அவர்கள் கர்த்தருக்காக நின்றார்கள், அக்கினிக்கு உள்ளே அவர்கள் கர்த்தரோடு நிற்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதுதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதில்லை. நாம் அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எனவேதான் பவுலை எல்லாரும் கல்லெறிந்து அவர் மரித்து விட்டான் என்று சொல்லி அவனை இழுத்து வெளியே போட்ட பிறகு அவன் எழுந்து போய் சீஷர்களுக்கு திடன் சொல்லுகிறான். சோர்ந்துராதீங்க, இதெல்லாம் பார்த்து நீங்க டயர்ட் ஆயிராதீங்க. இப்படி அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆரோக்கியமாய் வாழ்ந்தாலும் மரிக்க தான் போகிறோம். இந்த கூடாரத்தை விட்டு நாம் பெயர்ந்து தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? இங்கே அவருக்காக நின்றால் அங்கே அவரோடு நிற்க முடியும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்காக. சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்காக. இயேசுவோடு. சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்காக, இயேசுவோடு, இயேசுவுக்காக, இயேசுவோடு. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே, உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே, glory. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே, hallelujah. பின்னோக்கே நான், ஆமென். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆமென். நான் எங்கே நிற்கிறேன்? நான் எங்கே நிற்கிறேன்? நான் எங்கே நிற்க விரும்புகிறேன்? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆமென். கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படி ஒரு ஸ்டெப் எடுத்து லேவி முன்னே வைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அநேகரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அவனை மாட்டினான். ஒரு ஸ்டெப். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு வார்த்தை,
இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவர் நான் உங்ககிட்ட நோ சொல்லவே கூடாதுப்பா, நோ சொல்லவே கூடாது ஆண்டவரே, நோ சொல்லவே கூடாது ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நோ சொல்லவே கூடாதப்பா ஆண்டவர். உமக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, உமக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாதப்பா, இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களை நான் திடப்படுத்த விரும்புறேன், உங்களை நான் திடப்படுத்த விரும்புறேன். கைகளை உயர்த்தி உங்களை நான் திடப்படுத்த விரும்புறேன் ஆண்டவர், உங்களை நான் திடப்படுத்த விரும்புறேன்ப்பா. எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். நாம் திடப்பட அவர்கிட்ட வரோம், அவரை திடப்படுத்த 1 மணி நேரம் ஆகுது. ஆமென், ஆமென். ஆண்டவரே, வாழ்க்கையில் இந்த முழு உரிமை உமக்கு தான். எங்க செல்லணும், என்ன சொல்லணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்காத ஒரு வாழ்க்கை. 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.